இனிய காலை வணக்கம். 30/6/2026 செவ்வாய்க்கிழமை. இன்றைய தீக்கதிர் தலையங்கம். மும்மொழிக் கொள்கை என்ற பெயரில் இந்தி திணிப்பு. தலைப்பின் விளக்கம். இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு வெறும் கல்விக் கொள்கை பற்றியது மட்டுமல்ல, அது நமது மொழி, பண்பாடு, அடையாளம் ஆகியவற்றோடு தொடர்புடைய மிக முக்கியமான விஷயம். அந்தந்த மொழியை சார்ந்தவர்களுக்கும் அவரவர் மொழி அவரவருக்கு உயர்வே. ஒரு மொழியை கற்றுக்கொள்வதில் யாருக்கும் எதிர்ப்பு இருக்க முடியாது. உலக மொழிகளை கற்றுக்கொள்வது அறிவை விரிவுபடுத்தும்தான். ஆனால் ஒரு மொழியை அனைவரும் கட்டாயம் கற்க வேண்டும் என்று வலியுறுத்துவது வேறு, விருப்பத்தின் அடிப்படையில் கற்றுக்கொள்வது வேறு. இது குறித்து இன்றைய தலையங்கத்தில் பார்க்கலாம். ஒன்றிய பாஜக அரசின் தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒற்றையாட்சி சூழ்ச்சியின் கீழ் சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழி வழிக் கொள்கையை தன்னிச்சையாகவும் அவசரகதியிலும் திணிக்கும் முயற்சி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் கடுமையான மன உளைச்சலையும் ஏற்படுத்தியுள்ளது. சிபிஎஸ்இ வாரியத்தின் கீழ் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் இந்த ஆண்டு பொதுத் தேர்வுக்கு தயாராகும் நிலையில் திடீரென அவர்களின் இரண்டாவது மொழியை வலுக்கட்டாயமாக மாற்ற செய்வது கல்வித்துறையில் அரங்கேறும் ஒரு பாசிச அடக்குமுறையாகும். ஆங்கிலத்தை ஒரு அந்நிய மொழி என்று வகைப்படுத்தி அதன் மூலம் பிரெஞ்சு போன்ற பிற வெளிநாட்டு மொழிகளை படிக்கும் வாய்ப்பை தடுத்து ஏதேனும் 2 இந்திய மொழிகளை படிக்க வேண்டும் என்று மே மாதத்தில் சிபிஎஸ்இ பிறப்பித்த எதேச்சதிகார உத்தரவு கல்வியாண்டு தொடக்கத்தில் பெரும் குளறுபடிகளை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பிரெஞ்சு மொழியிலிருந்து திடீரென தமிழ் அல்லது பிற மொழிகளை 2ஆம் மொழியாக மாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு மன அழுத்தத்திற்கு ஆளாகியுள்ளனர். இது தமிழ், கொங்கணி, மலையாளம் போன்ற உள்ளூர் தாய்மொழிகளின் மீதான உண்மையான அக்கறையினால் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. மாறாக உள்ளூர் மொழிகளை போதிக்க போதிய ஆசிரியர்களோ அல்லது முறையான பாடப்புத்தகங்களோ இல்லாத சூழலை திட்டமிட்டு உருவாக்கி மாணவர்கள் வேறு வழியின்றி இந்தி அல்லது சமஸ்கிருதத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாய சூழலை ஏற்படுத்துவதே ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பலின் நயவஞ்சக திட்டமாகும். இதற்கு எழுந்த கடுமையான எதிர்ப்புகளுக்கும் பெற்றோர்களின் போராட்டங்களுக்கும் பணிந்து தற்போது சிபிஎஸ்இ நிர்வாகம் சில தற்காலிக தளர்வுகளை அவசரமாக அறிவித்துள்ளது. இதன்படி தற்பொழுது 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் புதிய மும்மொழி திட்டத்தை பின்பற்ற வேண்டியதில்லை என்றும், 7, 8, 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் 10ஆம் வகுப்பை அடையும் போது 3வது மொழிக்கு தேர்வு எழுத வேண்டிய அவசியமில்லை என்றும் விதிகளில் தளர்வு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே 2 வெளிநாட்டு மொழிகளை பயிலும் மாணவர்கள் அதே மொழிகளை தொடரலாம் என்றும், கூடுதலாக ஓர் இந்திய மொழியை கற்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் சிபிஎஸ்இ மழுப்பலாக கூறியுள்ளது. இருப்பினும் இந்த தற்காலிக தளர்வுகள் என்பது மக்களின் போராட்ட குரல்களை ஒடுக்குவதற்காகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் பின்னடைவிலிருந்து தப்பிப்பதற்காகவும் ஆடப்படும் ஒரு நாடகமே தவிர இப்பொழுதும் மறைமுகமாக இந்தியை திணிக்கும் ஒட்டுமொத்த பாசிச நோக்கம் கைவிடப்படவில்லை. எனவே மாணவர்களின் அடிப்படை மொழி உரிமையையும் கூட்டாட்சி தத்துவத்தையும் சிதைக்கும் மோடி அரசின் மக்கள் விரோத கல்விக் கொள்கைகளை தொடர்ந்து வீரியத்துடன் எதிர்ப்போம். யாருடைய மொழியையோ மக்களையோ எதிர்ப்பதற்காக கூறவில்லை. மொழி திணிப்பு என்ற எண்ணம் ஏன் எதிர்க்கப்படுகிறது, மும்மொழிக் கொள்கையை பற்றிய விவாதங்கள் என்ன என்பதை பார்த்தோம். தங்கள் கருத்துக்களை பகிருங்கள். தீக்கதிர் தலையங்கம் நிறைவுறுகிறது. நன்றி. தோழமையுடன் வணக்கம்.